உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நையா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகி விடுவார்கள். வீட்டிற்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்து கொண்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செய்து கிழிச்சீங்க என்று கேட்காமல் விடமாட்டார்கள். 5-70 வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம். நான் பார்த்தவரை பெரும்பாலான வயதானவர்கள் நாய்ப்படாத பாடுபடுகிறார்கள். உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு என் நபரும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாய் ஏற்றுக்கொள்வதில்லை. தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே அதிகம். ஒன்று வார்த்தைகளால் அல்லதோடு செயல்களால் பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது. ஆனால் பேசினால் இதுதான் முடிவு என முன்னதாக முடிவெடுத்தவர்களிடம் பேசுவது மிக கடினம்.